ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் வியூ. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக கார்ன்ஃப்ளவர் வச்சு பாம்பே ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரியை இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக. இதுக்கு நான் 1 கப் மாவு எடுத்துருக்கேன், 2 கப் சுகர், முந்திரி, நெய். ஃபஸ்ட்டு நம்ம மாவு 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் 2 கப் சுகரை பேனில் வச்சுட்டு அதுக்கு ஒரு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணி, பாகு பதம் வேண்டாம், கொதிச்சதுன்னா போதும். சர்க்கரை கரைஞ்சி கொதிச்சா போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் கட்டிப்படாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கேசரி பவுடர், ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம துருவி வச்ச முந்திரியும் வறுக்க தேவையில்லை, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய்யிலே நல்லா கிறிஸ்பி ஆகிடும். வாசனைக்கு ஏலக்காய் பவுடர். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருக்கணும், கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டன்ட் அல்வான்னு கூட சொல்லலாம், ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நல்லா சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதுதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி கேக் மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன பீஸாக கூட, இல்லைன்னா அப்படியே ஸ்பூனால் எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். சூப்பரான அல்வா இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரம் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.